மக்களே டியூட்டிக்கு என்ட்ராக போகிறோம். வெளியே போயிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்தோம். வந்துட்டு திருப்பி ரிட்டன் ஹோட்டலுக்குள்ளே போகிறோம். மக்களே அப்போதே ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. பயோமெட்ரிக் வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதான் இவ்வளோ நேரம் நான் அப்போதே இதுக்குள்ளே போயிருக்கோம். மக்களே இது ப்ளே ஏரியா, ஸ்டாஃப்ஸு விளாட்றது. சரி ரெஸ்டாரண்ட்குள்ளே நான் என்ட்ரி ஆகிட்டேன். நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். மக்களே 107 போயிட்டுருக்கோம். அது இங்கே ஒரு ட்ரை, இங்கே ஒரு ட்ரை. நான் ஃபஸ்ட்டு ரூம் சர்வீஸ். இங்கேருந்து பார்த்தா இது இங்கே தான் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 107க்கு ஒரே ஒரு ஸ்டீம் ரைஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி தந்துட்டு வந்திருக்கோம். திருப்பி ஸ்டீம் ரைஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. அதான் தந்துட்டு போயிட்டுருக்கோம். சரி சாப்பிட போகிற மோஸ்ட்ல அப்டேட் பண்ணுறேன். 107க்கு திருப்பி ரசம் கொண்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஸ்டீம் ரைஸ் கொண்டு போனோம், இப்போ ரசம் கொண்டு போகிறோம். மக்களே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நீ ஃபுட்டு என்னன்னு தெரில, நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். குளிர் பேச ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 மணி தான் ஆகுதாண்ணா. சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். டியூட்டிக்கு போகணும். 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. PS2 முன்னாடி நின்றுருக்கோம். ஃபுல்லாக பண்ணி தான். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஃபுல்லாமே பண்ணி மூட்டம்தான். நம்ம அப்பா ப்ளே ஏரியா காமிச்சதுக்கு இப்போ பாருங்கள். இதுதான் சொல்கிறேன், கிளைமேட் யாருன்னே டிசைட் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஒரு நாள் வெயில் அடிக்கும், இன்னொரு நாள் இப்படி தான். குளிர் வர கொஞ்சம் அதிகமாக ஆகுது. இடத்த காமிச்சேன், இப்போ அதோட ரொம்ப இதாக இருக்குது. PS2 மக்களே பேக் ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சாமா, அதான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எல்லாம் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். மணி 5 o'clock ஆகுது. செம்ம குளிர். அவங்களுக்கு அப்போ தான் காமிச்சது. பனியெலாம் போயிட்டு கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 6:20. கொஞ்சம் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். குளிர் வர பயங்கரமாக எடுக்குதுப்பா இந்த இடத்துல. அது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஏரியா. இது மெயின்டெனன்ஸ் ஏரியா. இது வெளியே வந்தாச்சு. கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். வெளியில் இப்படி தான் இருக்குது. அப்போ அதை ஃபுல்லாக சரியான பனி. நான் இப்போ அந்த பனியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ் கடையிலேருந்து நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் திருப்பி ஹோட்டலுக்குள்ளே. சரியான குளிர் அடிக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம திருப்பி ரெஸ்டாரண்ட் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த சைடு ஒரு பாதை இருக்குது, அங்கிட்டு போகலாம். ஆனால் நம்பரு அப்படியே இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள். ஃபுல்லாக ரெட்டீஸாக இருக்குது. இது அப்போ அது உங்களுக்கு காட்டினது ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. அந்த பனியெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹக்கா நூடுல்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். இது ஃபுல் நேம் கிளாசிக் ஹக்கா நூடுல்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் சர்வீஸ் போனோம். நான் ஃபோனில் சுத்தமாக நல்லா சார்ஜர் போட்டேன். அது 107க்கு, இது 105க்கு. அது பெரிய கொண்டு போனேன். இருக்காங்க. அதுக்கடுத்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் பண்ண உடனே போய் தரலாம். இது ஃபுல் பிரைட்டாக எரியுது. முன்னாடி இப்படி எரியல. அது இன்றைக்கி ஃபுல்லாக ரீசெட் பண்ணியிருக்காங்க.
அதாவது ஃபுல் பிரைட்டாக எரியுது. இதனால நமக்கு கேமரா குவாலிட்டி ரொம்ப கேவலமாக தெரியும். இப்போ கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்கோம் 105க்கு. அதுக்கப்புறம் 107 கிளியரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆள் யாருமே இல்லாதனால நம்மளே கிளியரன்ஸும் போகணும். குளிர் வர பயங்கரமாக அடிக்குது. இன்னொரு பக்கம் தூரலும் பெய்யுது. ஏன்னா அடுத்து வர எல்லாமே பனிக்காலம் தான். அடுத்த மாதம்லாம் ஃபுல் பனியாக தான் இருக்கும். இப்போ 105 இருந்து நம்ம 107க்கு போயிட்டுருக்கோம். அங்கே கிளியரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆள் யாருமே இல்லாதனால நம்மளே போயிடுவோம். சப்போஸ் இருந்தால் கிளியரன்ஸ் அவங்க போயிடுவாங்க. இல்லைனா மார்னிங் ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போவாங்க. இல்லைனா நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு ரவுண்ட்ஸ் ஒன்று போவாங்க. 2 இடத்துல கிளியரன்ஸ் இருக்கும். இப்போ ஆள் யாருமே இல்லைன்னா நானே போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுட் வர ஆர்டர் இருக்குது. அது ரூம் சர்வீஸ் எல்லாமே 107 இது வந்து சூட் ரூம் குள்ளே டீலக்ஸ் பெட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 107க்கு போயிட்டுருக்கோம். 2 கிளாஸ் கேட்டிருக்காங்க. இது முடித்த முன்னாடி அடுத்து 105 எனக்கு தெரிஞ்ச ஆர்டர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டு இன்னும் நான் நிற்கலாப்பா வந்து ஃபுல்லாக ரூம் சர்வீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் தந்துட்டு நான் அப்புறமா அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 2 வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சரி போனால் போயிட்டு போதுன்னு சொல்லிட்டு ஒரே வீடியோ அப்லோடு பண்ணிட்டேன். ஆனால் அது 28 செகண்ட் வரும்னு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ தானே. 107 கிட்ட வந்தாச்சு. இதோட 360 டியூ இதுதான். ஒன் 9க்கு போயிட்டுருக்கோம். 101க்கு போயிட்டுருக்கோம். ஃபாரினர் கெஸ்ட்டுக்கு. அதெல்லாம் மழை வர பெய்யுது. திருப்பி நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அது வந்து யூரோப்பியன் கெஸ்ட். 109க்கு போயிட்டுருக்கோம். 2 பன்னீர் கொடை வர பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். எதுவும் பேச முடியாது அதிகமாக. நம்மளே கொடை பிடிச்சிட்டு அப்போ போயிட்டுருக்கோம். நம்மளா பிடிச்சிட்டு தான். சரியான குளிர் வேறு. இது போக இந்த ஒரே ரூமுக்கு 2 ரூம் சர்வீஸ் வேறு இருக்குது 109க்கு மட்டும். மழை வேறு நல்லா பெய்யுது. வீடியோ எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு எனக்கும் தெரில. ரொம்ப வீடியோட எடுக்க முடியாது மழையில். மழை பெஞ்சுன்னா சும்மாவே மூச்சு வாங்கும். இல்லை குளிர் அதிகம். மழை பெஞ்சுன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஏற்கனவே சும்மாவே குளிருது. சரி மழை அது போக ரூம் சர்வீஸ் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரில. எனிவே திருப்பி ரெஸ்டாரண்ட்டு போயிட்டுருக்கோம். திருப்பி 109க்கு இன்னும் 2 ஆர்டர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தான் போயிட்டுருக்கோம். மழை வேறு பெய்யுது. இதெல்லாம் ரொம்ப நேரம் பேச முடியாது. மக்களே, முன்னாடியே மழை கொஞ்சமாக பெஞ்சி ரூம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப அதிகமாக பெய்யுது. கண்ட்ரோல் பண்ண முடியல. இது போக அவங்க 9 மணிக்கு மேலே தான் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. நான் அடுத்த கொண்டு வர ஆர்டர் எனக்கு கொண்டு வராத, எனக்கு 9 மணிக்கு மேலே தான் வேணும்னு கேட்குறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா போயிட்டு அப்டேட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இது 102 2 கப்பு ஒரு ஹெல்மெட் டீ. மலையிலேயே போயிட்டுருக்கோம். நாளைக்கு ஜன்னி வந்து படுக்காமல் இருந்தால் சரிதான் எனக்கு. மக்களே, 109க்கு ஒரே சோடா மட்டும் கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு மழை எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகுன்னு தெரில. இதில் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. கொடை எடுத்து தான் போயிட்டுருக்கோம். நல்லா சரியான மழை.
இந்த டயத்துலலாம் ஊட்டி இப்போ சைட்லாம் வந்துடாதீங்க. ஏன்னா ஃபுல்லாக மலையில் உங்களுக்கு வியூவும் கிடைக்காது, குளிர் அதிகமாக இருக்கும், அதனால் என்ஜாய் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 109 கிட்ட வந்துட்டேன் நான். அது அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். 109லேருந்து நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம் கொடுத்துட்டு. அடுத்து 2 மஷ்ரூம் வர கேட்டிருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காது. தீபா ரிட்டன் நம்ம கொண்டு போகணும். மணி இப்போ கரெக்டாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. 109க்கு தான் போயிட்டுருக்கோம். 2 மஷ்ரூம் கடைசி ஆர்டர்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் ஃபுல்லாக ஷார்ட் ட்ரெஸ் மட்டும்தான். நாளைக்கு 6:30 ஷிஃப்ட்டு. சரியான மழை பெய்யுது. இதில் விடிய காலையில் வர எந்திரிக்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரில, கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. திருப்பி அவங்க இன்னொரு ஆர்டரில் சொல்லியிருக்காங்க, திருப்பி 109க்கு திருப்பி அதுக்கும் போகணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். 3 கேடு ரைட்டா, அப்புறம் பிக்கிள், அப்புறம் 2 பிளேட்ஸ் அப்பளம். த்ரீலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம் ரிட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. மழை நின்றுச்சு, ஆனால் இன்றைக்கி சரியான மழையும் இதுவும் கூடவே வந்திருக்கு. ஒரே ஒரு கேண்டில் தரதுக்காண்டி போயிட்டுருக்கோம் 305க்கு. இப்போயே 109 போயிட்டுருக்கோம். ஒரு பெண்ணே பாஸ்தா, அப்புறம் வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் அதுக்கு கிரேவி. இதுக்கப்புறம் 105க்கு இன்னொரு ஆர்டர் இருக்குது. அது ஐஸ்கிரீம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்த்தா தான் தெரியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். 2வதுல இதுவும் 105 தான். என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் நான் மட்டும் தெரியும். 2 டால்னு நினைக்கிறேன், அப்புறம் 3 ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் 2 பிளேட்ஸ். 105ல் இது லாஸ்ட்டு தான் நினச்சேன், ஆனால் இதுக்கப்புறம் இன்னொரு ரூம் சர்வீஸாக இருக்குது, அது 305. மக்களே 305க்கு போயிட்டுருக்கோம். கடைசி ஆர்டர் இதுதான். இதுக்கப்புறம் நைட் கிளியரன்ஸ் ஒன்று இருக்குது. ஆள் யாரும் இல்லை. இன்னொருத்தனுக்கு கால் உடஞ்சி ரூம் போயிட்டான், அதெல்லாம் நைட்டுக்கு யாரும் அதெல்லாம் நம்மளே போட்டாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போகிறதுக்கு எப்படி 1 மணி ஆயிரும் போல். இன்னும் வேலை அதிகமாக இருக்குது. ஓஜிடினால் 8000 தான் சம்பளம். 3 மாதம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அதுக்குள்ளே வியூஸ் ஏறிட்டா நம்ம அப்படியும் ட்ராவல் லாக் அந்த மாதிரி போயிடலாம். நானும் அதான் ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போதைக்கு 305க்கு வந்தாச்சு. இது வந்து பெண்ணை சிக்கன் பாஸ்தா. ப்ளே 305ல் தான் ரிட்டன் போயிட்டுருக்கேன். அது 305ல் வந்து தமிழ் கெஸ்ட்டு பெர்த்டேக்காண்டி இங்கே ரூம் எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே வந்து முக்கால்வாசி தங்குறது வந்து நார்த் சைட்லேருந்து தான் வந்து தங்குவாங்க மெயினாக. ஆனால் இங்கே வர்றது எல்லாமே பிஸ்னஸ் மேன், விஐபி அந்த மாதிரி மட்டும்தான் வர முடியும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம். இதே இது நீங்கள் ஊட்டியிலே எடுத்தாலும் 10,000 ரூம் கிடைக்கும் ஈஸியாக. குளிர் அதிகமாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்றப்ப அப்டேட் பண்ணுறேன் என்ன அதுன்னு. மக்களே எல்லோரும் போயிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அடுத்து இங்கே இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அதை முடிச்சிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இன்றைக்கி டியூட்டி. உடம்பு ஓகே. மணி ஆயிடுச்செல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில் வந்து புகை வருதான்னு தெரில, கேமரா எவ்வளோ தூரம் கேட்ச் ஆகுதுன்னு தெரில, ஆனால் புகை பயங்கரமாக வருது இந்த இடத்துல. பேசுகிறப்ப புகை வாயிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா குளிர் அந்த மாதிரி, மழையும் பெய்யுது பின்னாடி, சரியான மழை வேறு இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முடிச்சுட்டு போக எப்படியும் ஒரு 12 மணி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் சாப்பிட்றப்போ. இப்போதைக்கு பாய். கடைசி கிளியரன்ஸ் போயிட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக மணி 11:40 கிட்ட ஆகுது.
கிட்ட 12 மணி ஆக போகுது. நம்ம கடைசி கிளியரன்ஸ் இப்போ தான் போயிட்டுருக்கோம். யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் போகிறோம். குளிர் வேறு பயங்கரமாக அடிக்குது. இப்போவுமே இந்த டயத்தில் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இப்போ போய் இதாகணும். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. ஜிபே ஒன்று பண்ணாங்க, அதை நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். திருப்பி இப்போ கிளியரன்ஸ் எடுத்துகிட்டு அது கேட்கணும். 109 தான் அதுவும். இவங்க வந்து நேபாள் அந்த மகாராஷ்டிரா அந்த சைடு நினைக்கிறேன், எந்த ஊருன்னு தெரிலண்ணா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. போயிட்டு நான் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னால் இந்த வெளிச்சத்தில் எதுவும் பேசவும் முடியாது. ஃபுல்லாக மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு போல். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். நான் பார்த்துட்டு என்னன்னு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு சாப்பாடு நம்மளுக்கு இதுதான். மணி 1 ஆகுது. அப்பளமும் வெஜ்ஜு புலா அண்டு பொட்டேட்டோ, அப்புறம் அங்கே ஒரு கறி இருக்குது. இங்கே வந்து மட்டன் கறி. இன்றைக்கி ஃபுட்டு தான். யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம். கிச்சன் ஸ்டாஃப் எல்லாமே போயிட்டாங்க. யாருமே இல்லை. நீ நைட்டு நம்ம மட்டும்தான். நைட் டியூட்டியில் முடிஞ்சு இது எல்லாமே எடுத்து வைக்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி லேட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒர்க் முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறேன். நாளைக்கு மார்னிங் வேறு ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன்.